ஹாய் கைஸ், எடுத்துக்காட்டு 2.56 கூடுதல் காண்க. என்ன கொடுத்துருக்காங்க? ஃபஸ்ட்டு கணக்கு 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் அன்சோன் ப்ளஸ் 19 ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து ரெண்டாவது கணக்கு 5 ஸ்கொயர் ப்ளஸ் 10 ஸ்கொயர் ப்ளஸ் 15 ஸ்கொயர் ப்ளஸ் அன்சோன் 105 ஸ்கொயர். மூணாவது கணக்கு 15 ஸ்கொயர் ப்ளஸ் 16 ஸ்கொயர் ப்ளஸ் 17 ஸ்கொயர் ப்ளஸ் அன்சோன் ப்ளஸ் 28 ஸ்கொயர். அதாவது எல்லாமே வர்க்கமாக இருக்குது முதல்ல. அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு கணக்காக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஆல்ரெடி ஃபார்முலாஸ்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம் போன 2 கணக்கில். அதே மாதிரி இதுக்குள்ளே ஃபார்முலாஸ் பார்த்துருவோமா? ஸோ இதுதான் உங்கள் புக்கில் பேஜ் நம்பர் 85 இருக்கு இல்லையா, அந்த ஃபார்முலாஸ். ஆல்ரெடி இதுக்குள்ளே கணக்கெலாம் நம்ம பார்த்துட்டோம், கரெக்டுங்களா? ஃபஸ்ட்டு ஃபார்முலாக்குள்ளே கணக்கு பார்த்துட்டோம், 4வது ஃபார்முலாக்குள்ளே கணக்கு பார்த்துட்டோம். இப்போ மீதி இருக்கிறது 2 ஃபார்முலா தான். இப்போ இதில் நமக்கு கேள்வி என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வர்க்கங்களின் கூடுதல் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, 2வது ஃபார்முலா. இதுக்குள்ளே கேள்வி தான் இப்போ நம்மள்கிட்ட இருக்குது, கரெக்டுங்களா? இங்கே பாருங்கள், 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 19 ஸ்கொயர். இங்கே மாடல் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் அன்சோன் n ஸ்கொயர். n ஸ்கொயர்னால் நமக்கு 19, 1லேருந்து 19 வரைக்கும் இருக்குது. இங்கே ஃபார்முலாலையும் தெளிவாக சொல்லியிருக்காங்க, முதல் n இயல் எண்களின் வர்க்கங்களின் கூடுதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு கணக்கு எடுத்து எழுதிடுவோமா? 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் அன்சோன் ப்ளஸ் 19 ஸ்கொயர். கரெக்டுங்களா? இப்போ ஃபார்முலா என்ன? முதல் n இயல் எண்களின் கூடுதல், வர்க்கங்களின் கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்கு சரிங்களா, ஃபார்முலாவை எடுத்து எழுதியாச்சு. முதல் n இயல் எண்களின் வர்க்கங்களின் கூடுதல், அதோட ஃபார்முலா n இன்ட்டு n + 1 டிவைடட் பை n இன்ட்டு n + 1 இன்ட்டு 2n + 1 டிவைடட் பை 6. இதுதான் ஃபார்முலாவை தெளிவாக படிச்சுக்கோங்க. இப்போ அதுலேருந்து என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் அன்சோன் ப்ளஸ் 19 ஸ்கொயரோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போ இதில் என்னென்ன? n = 19. அவ்வளோதான். இந்த n இருக்கிற இடத்துலலாம் என்னோட வேல்யூ அப்ளை பண்ணி எழுத வேண்டியதான். பார்த்தீங்களா? இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு கேள்வி எடுத்து எழுதிட்டேன். 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் அன்சோன் ப்ளஸ் 19 ஸ்கொயர். ஓகேங்களா? ஈக்குவல் டு என்னுக்கு பதிலாக 19 போட்டால், அடுத்து n + 1 என்னுக்கு பதிலாக 19 போட்டாச்சா, அடுத்தது 2n + 1 2 என்னுக்கு பதிலாக 19 போட்டாச்சா ப்ளஸ் 1 டிவைடட் பை 6. ஃபார்முலா அப்ளை பண்ணி எழுதியாச்சு. இப்போ சுருக்க வேண்டியதான், அவ்வளோதான் வேலை, வேறு ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட்டு 19 இன்ட்டு 20, 19 ஒன்றையும் கூட்டினா அடுத்தது 20, அடுத்தது 2 இன்ட்டு 19 பெருக்குனா எவ்வளோ வருது? 38ன்னு வருது. 38ஓட 1 கூட்டினா 39 இன்ட்டு 39. தட்ஸ் ஆல். அவ்வளோதான். டிவைடில் என்ன இருக்குது? 6 இருக்குது. இதை தான் கேன்சல் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா முடியும். எப்படின்னா, இதை 3ஆல் கேன்சல் பண்ணுவோமா? 1 3 3 2 3 6. இதை 3ஆல் கேன்சல் பண்ணலாமா? 1 3 3 3 9. அதே மாதிரி அடுத்தது இந்த 2 வச்சு 1 2 2 2 20. இவ்வளோ தான். இப்போ பகுதியில் எதுவுமே இல்லை, எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணியாச்சு. ஸோ தொகுதியில் இருக்கிறத மட்டும் திரும்ப எடுத்து எழுதலாம். 19 இன்ட்டு 10 இன்ட்டு 13. இதை 3த்தையும் பெருக்கணும். அதாவது இப்போ ஃபஸ்ட்டு 19 13 பெருக்கிடுவோம், சின்ன நம்பராக இருக்குது, 247 இன்ட்டு 10 ஈக்குவல் டு 2470. ஓகேங்களா? இது எதோட மதிப்பு? 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் அன்சோன் ப்ளஸ் 19 ஸ்கொயர். இதோட மதிப்பு. அவ்வளோதான். ஃபார்முலாவில் அப்ளை பண்ணோம், ஆன்சர் வந்துச்சு சிம்பிளாக. அடுத்தது ரெண்டாவது கணக்கு என்ன இருக்குன்னு பார்ப்போமா? 5 ஸ்கொயர் ப்ளஸ் 10 ஸ்கொயர் ப்ளஸ் 15 ஸ்கொயர் ப்ளஸ் அன்சோன் 105 ஸ்கொயர். திரும்பவும் சொல்கிறேன், நம்மக்கிட்ட இயல் எண்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கான ஃபார்முலா தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ இதை என்ன பண்ணணும்னா, இயல் எண்களாக மாற்றணும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். ஸோ கணக்கு எடுத்து எழுதிடுவோமா? ஓகே, ரெண்டாவது கணக்கு எடுத்து எழுதியாச்சு. 5 ஸ்கொயர் ப்ளஸ் 10 ஸ்கொயர் ப்ளஸ் 15 ஸ்கொயர் ப்ளஸ் அன்சோன் ப்ளஸ் 105 ஸ்கொயர். அதுலேருந்து என்ன பண்ணிட்டேன்? கேள்வி திரும்ப எடுத்து எழுதிட்டேன் எல்ஹெச்எஸில். இப்போ அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எல்லா டேர்ம்லேயும் 5 ஸ்கொயருங்கிற உறுப்பு காமனாக இருக்குது, அதை வெளில எடுக்கணும். அது எப்படி கண்டுபிடிச்சேன் அப்படின்னா, பாருங்களேன், ஃபஸ்ட்டு எனக்கு 1 ஸ்கொயர் வரணும். அதுக்கு தானே நம்மள்ட்ட ஃபார்முலா இருக்குது. இதை வருங்க, இங்கே 1 ஸ்கொயர் இருக்கா? ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல கொண்டு வரணும்னு ட்ரை பண்ணேன். அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு இந்த 5 ஸ்கொயர் இருக்கு இல்லையா, இந்த 5 ஸ்கொயர் எப்படி எழுதுறேன்னா, 1 இன்ட்டு 5 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதுகிறோம். கரெக்டுங்களா? அதே மாதிரி அடுத்து ப்ளஸ்ஸை போட்டு அந்த 10 எப்படி எழுதுகிறோன்னா, 2 இன்ட்டு 5 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதுகிறேன். அதே மாதிரி ப்ளஸ் அடுத்து அந்த 15 எப்படி எழுதுகிறோன்னா, 3 இன்ட்டு 5 ஹோல் ஸ்கொயர். சரிங்களா? அதே மாதிரி ப்ளஸ் அன்சோன் இந்த 105 எப்படி எழுதுகிறோன்னா, 21 இன்ட்டு 5 அப்படின்னு எழுதுகிறேன். ஓகேங்களா? இப்போ நல்லா கவனிச்சிக்கோங்க, இது இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது. அப்போ 2 ப்ளஸுக்கு நடுவில் இருக்குது எல்லாமே சிங்கிள் டேர்ம், ஒரே ஒரு டேர்ம் தான். இப்போ இந்த ஸ்கொயரெல்லாம் உள்ளே இருக்குன்னா என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, 1 ஸ்கொயர் இன்ட்டு 5 ஸ்கொயர். ஓகேங்களா? இங்கே நடுவில் ப்ளஸ் இல்லை, பெருக்கல் தான் இருக்குது. ஸோ நேராக இந்த ஸ்கொயரை உள்ளே இறக்கிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ப்ராக்கெட்டை போட்டாச்சு. அடுத்தது ப்ளஸ்ஸு, இங்கேயும் அதே தான், 2 ஸ்கொயர் இன்ட்டு 5 ஸ்கொயர். அதே மாதிரி ப்ளஸ்ஸு, அடுத்தது 3 ஸ்கொயர் இன்ட்டு 5 ஸ்கொயர்.
அதே மாதிரி ப்ளஸ் அண்ட் ஸோ ஆன் இன்ட்டு 21 ஸ்கொயர் ப்ளஸ் 5 ஸ்கொயர். கரெக்டுங்களா? இப்போ பாருங்கள், இப்போ இது ஒரு டேர்ம், இதில் ஒரு 5 ஸ்கொயர் இருக்கா? இப்போ இதோட மதிப்பெலாம் மாறி இருக்குமானா மாறி இருக்காது. நல்லா பாருங்களேன். இப்போ 10 ஸ்கொயரோட மதிப்பு என்ன? 10 ஸ்கொயரோட மதிப்பு 100. சரிங்களா? அதை நான் எப்படி எடுத்து எழுதியிருக்கிறேன்? இங்கே பாருங்கள், இந்த 10 ஸ்கொயர் தான், இங்கே பாருங்களேன், இந்த 10 ஸ்கொயர் தான் ஃபஸ்ட்டு 2 × 5ன்னு பிரித்து எழுதுனேன். அதுக்கப்புறம் இதை இப்படி எழுதியிருக்கேன், 2 ஸ்கொயர் ப்ளஸ் 5 ஸ்கொயர். இப்போ 2 × 5 என்ன? 2 × 5 10. இந்த இடத்துல தானே இருக்குது. திரும்பவும் இது 10 ஸ்கொயராக தான் இருக்குது. இங்கே 2 ஸ்கொயர் ப்ளஸ் 5 ஸ்கொயர்னு இருக்கா? 2 ஸ்கொயர் இன்ட்டு 5 ஸ்கொயர் ஈக்குவல் டு 2 ஸ்கொயரோட வேல்யூ 4, 5 ஸ்கொயரோட வேல்யூ 25 ஈக்குவல் டு 100. சேமாக வருதா? ஸோ எதோட மதிப்பையும் மாற்றலை. எனக்கு ஃபார்முலா ஒன்று தெரியும், அந்த ஃபார்முலா வடிவத்துக்கு இங்கே இருக்கிற கணக்கெல்லாம் மாற்றி வச்சுருக்கேன், அவ்வளோதான். இப்போ பாருங்கள், இப்போ எல்லா டேர்ம்லேயும் பொதுவாக இருக்கிற உறுப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 5 ஸ்கொயர் 5 ஸ்கொயர் 5 ஸ்கொயர் 5 ஸ்கொயர். ஸோ இப்போ அந்த 5 ஸ்கொயரை வெளில எடுக்கிறேன், அவ்வளோதான். பாருங்கள், 5 ஸ்கொயரை வெளில எடுத்துட்டா மீதி உள்ள என்ன இருக்கும்? இந்த ஃபஸ்ட்டு டேர்மில் இருந்து 5 ஸ்கொயர் வெளில போயிடுச்சுன்னா மீதி 1 ஸ்கொயர். அடுத்தது ப்ளஸ்ஸு, இந்த 5 ஸ்கொயர் வெளில போயிடுச்சுன்னா இந்த 2 ஸ்கொயர். அடுத்தது ப்ளஸ், இந்த ப்ளஸ்ஸை போட்டாச்சு. அடுத்து இதுலேருந்து 5 ஸ்கொயர் வெளில போயிடுச்சுன்னா 3 ஸ்கொயர். அடுத்தது ப்ளஸ் அண்ட் ஸோ ஆன் ப்ளஸ்ஸு, இதுலேருந்து இந்த 5 ஸ்கொயர் வெளில போயிடுச்சுன்னா மீதி 21 ஸ்கொயர். கரெக்டுங்களா? இப்போ வந்துச்சுங்களா நம்மள்கிட்ட இருக்கிற ஃபார்முலா வடிவத்துக்கு கணக்கு. இப்போ பாருங்களேன், ஈக்குவல் டு 5 ஸ்கொயரோட மதிப்பு 25ன்னு போட்டுரும். இப்போ இதிலேருந்து இதோட எண் மதிப்பு என்ன? 21. கரெக்டுங்களா? 21 உறுப்பு தானே இருக்குது. வர்க்கங்கள், இயல் எண்களின் வர்க்கங்களின் கூடுதலாக இருக்குது. கரெக்டுங்களா? இயல் எண்கள் 1, 2, 3 அதோட வர்க்கமாக இருக்குது. அதோட ஃபார்முலா என்ன? ரெண்டாவது ஃபார்முலா, இயல் எண்களின் வர்க்கங்களின் கூடுதல் n × n + 1 இன்ட்டு 2n + 1 / 6. அவ்வளோதான். ஸோ இப்போ அந்த ஃபார்முலா அப்படியே எடுத்து அப்ளை பண்ணி எழுதணும். ஃபஸ்ட்டு n 21 இன்ட்டு 21 + 1. அடுத்தது இருங்க, இந்த இடத்த கிளியர் பண்ணிவிடுவோம். ஓகே, இங்கே பாருங்கள், என்னோட வேல்யூ இங்கே எழுதியாச்சு. n = 21. இப்போ அந்த எண்ணுக்கு பதிலாக 21, n × n + 1, 21 + 1, 2n + 1, 2 × 21 + 1 அப்ளை பண்ணி வச்சிங்களா? இப்போ அடுத்த ஸ்டெப்பில் சுருக்கி எழுதிடுவோம். 25 21 இன்ட்டு 22 இன்ட்டு இது ரெண்டுத்தையும் பேருக்கு எவ்வளோ வருது? 21 × 2 42 + 1 43. கரெக்டுங்களா? ஓகே, டிவைடட் பை 6. இப்போ இதை எதாவது கேன்சல் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தா கேன்சல் பண்ணலாம், வழக்கம் போல தான். இதை 3ஆவது கேன்சல் பண்ணலாம். 2 3 6, 7 3 21. ஓகேங்களா? அடுத்தது 1 2 2, 11 2 22. ஓகே, இப்போ அடுத்தது மீதி இருக்கிறதெல்லாம் எடுத்து எழுதலாமா? பகுதியில் எதுவுமே இல்லை, எல்லாமே கேன்சல் ஆகிடுச்சு. 25 இன்ட்டு ஒரு ஸ்டெப் பெருக்கி எழுதிடுவோமா? 7 × 11 77. அதே மாதிரி கடைசியாக இருக்கிறது 43. சரிங்களா? ஸோ அடுத்தது 25 × 77 பெருக்கணும்னா 1925 இன்ட்டு 43. ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் பெருக்கணும்னா 82,775. 82,775. அவ்வளோதான். இது இதோட ஆன்சர் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 5 ஸ்கொயர் ப்ளஸ் 10 ஸ்கொயர் ப்ளஸ் 15 ஸ்கொயர் ப்ளஸ் அண்ட் ஸோ ஆன் ப்ளஸ் 105 ஸ்கொயர். அவ்வளோதான். ஓகேங்களா? ரெண்டாவது கணக்கு முடிஞ்சு. மூணாவது கணக்கு என்ன கொடுத்துருக்காங்க? இது ஆஸ் யூஷுவல் தான். ஒரு போன எடுத்துக்காட்டுக்கு முந்தின எடுத்துக்காட்டு போட்டோம் இல்லைங்களா? அதாவது 2.54 ரெண்டாவது கணக்கு அந்த எடுத்துக்காட்டில் பார்த்தோம் இல்லை, அதே மாதிரி 15 ஸ்கொயர்லேருந்து 28 ஸ்கொயர் வரைக்கும் தான் கேட்டிருக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணணும்? 1 ஸ்கொயர்லேருந்து 28 ஸ்கொயர் வரைக்கும் வேல்யூவை கண்டுபிடிச்சி 1 ஸ்கொயர்லேருந்து 14 ஸ்கொயர் வரைக்கும் உள்ள வேல்யூவை கழிக்கணும். அவ்வளோதான். இப்போ பாருங்களேன், கேள்வி எடுத்து முதல்ல எழுதிடுவோமா? மூணாவது கேள்வி என்ன? 15 ஸ்கொயர் ப்ளஸ் 16 ஸ்கொயர் ப்ளஸ் 17 ஸ்கொயர் ப்ளஸ் அண்ட் ஸோ ஆன் ப்ளஸ் 28 ஸ்கொயர். இதுதான் கேள்வி. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கணக்கை ப்ரொசீட் பண்ணுறதுக்கு 15 ஸ்கொயர் ப்ளஸ் 16 ஸ்கொயர் ப்ளஸ் 17 ஸ்கொயர் ப்ளஸ் அண்ட் ஸோ ஆன் ப்ளஸ் 28 ஸ்கொயர் ஈக்குவல் டு, இதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் ப்ளஸ் அண்ட் ஸோ ஆன் ப்ளஸ் 28 ஸ்கொயர் மொத்த வேல்யூவை கண்டுபிடிச்சி அதுலேருந்து 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் அண்ட் ஸோ ஆன் ப்ளஸ் 14 ஸ்கொயர் இந்த வேல்யூவை கழிக்கிறேன். புரியுதுங்களா? இப்போ பாருங்கள், 1லேருந்து 28 வரைக்கும் கண்டுபிடிச்சிடறேன். மொத்த வேல்யூ கண்டுபிடிச்சி அதில் நமக்கு எதுலேருந்து தேவை? 15லேருந்து தேவை. அப்போ அதுக்கு முன்னாடி என்ன இருக்கும்? 14 இருக்கும். அந்த 14 வரைக்கும் உள்ள வேல்யூவை கழிச்சிடறேன். அவ்வளோதான், சிம்பிளாக முடிஞ்சு கணக்கு. இப்போ பாருங்கள், இதில் என்னோடய வேல்யூ என்ன?
இதில் என்னோடய வேல்யூ 28, இதில் என்னோடய வேல்யூ 14. அவ்வளோதான். இதுக்கு முன்னாடி போட்ட கணக்கு மாதிரி தான், எந்த சேஞ்சஸும் இல்லை. என்னென்ன 28. அடுத்தது டேரெக்டாக எழுதிடலாமா? ஏன்னா இதுக்கு முன்னாடிலாம் அங்கே பாருங்களேன் n+1ன்னு எழுதுவோம். இங்கே பாருங்கள், அதுக்கு முந்தின கணக்குலையும் அப்படி தான் எழுதியிருக்கோம் n+1ன்னு. இப்போ டேரெக்டாக அந்த கணக்கில் எழுதி பார்ப்போமா? 28 + 1 29. கரெக்டுங்களா? அடுத்தது இன்ட்டு 28 × 2 56. அதோட இன்னொன்று கூட்டினா 57. கரெக்டுங்களா? புரியுதுங்களா? ஏன்னா அங்கே அடுத்து 2n+1 வரும். இதை 2ஆல் பெருக்கினா எவ்வளோ வரும்? 2 × 28 56. அதோட ஒன்று கூட்டினா 57. டிவைடட் பையில் என்ன இருக்குது? டிவைடட் பை 6. கரெக்டுங்களா? டிவைடில் 6 இருக்குது, அந்த 6 அப்படியே இருக்குது. அடுத்தது மைனஸ். இங்கேயும் அதே தான். ஃபஸ்ட்டு n 14, அதுக்கப்புறம் இன்ட்டு போட்டுக்கலாமா? இன்ட்டு 15 இன்ட்டு 2 14 28, அதோட ஒன்று கூட்டினா 29. கரெக்டுங்களா? டிவைடில் என்ன இருக்குது? 6 இருக்குது. இப்போ இதெல்லாம் கேன்சல் பண்ண முடிஞ்சால் கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்களேன், 2 6. இங்கே வேறு எங்கே இருக்குது? 2 மடங்கா இங்கே இருக்குது பாருங்கள். 14 2 28. அடுத்தது 1 3 3 மீதி 2 27, 9 3 27. ஸோ முடிஞ்சிச்சு, ஃபுல்லாக கேன்சல் பண்ணியாச்சு. அதே மாதிரி இங்கே 2 6, மேலே எங்கே இருக்குது? 7 2 14. அடுத்தது 1 3 3 5 3 15. ஓகே, பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் எடுத்து எழுதலாமா? 14 × 29 × 19 மைனஸ் 7 × 5 × 29. அவ்வளோதான். இப்போ அடுத்த ஸ்டெப்பில் வேல்யூஸை சுருக்குனா போதும். இதோட மொத்த வேல்யூ டைரெக்டாக போட்டுடலாமா? ஸோ இந்த 3 வேல்யூ சேர்த்து பெருக்குனா எவ்வளோ கிடைக்குதுன்னா 7714 மைனஸ் இந்த மைனஸை போட்டாச்சு. அதுக்கப்புறம் இந்த 3 வேல்யூ சேர்த்து பெருக்கணும்னா என்ன கிடைக்குதுன்னா 1015 அப்படின்னு கிடைக்குது. ஓகேங்களா? இப்போ இதுலேருந்து சப்ராக்ட் பண்ணால் கழிச்சோன்னா எவ்வளோ கிடைக்குது? 6699. தட்ஸ் ஆல். அவ்வளோதான். இது எதோட மதிப்பு? 15² + 16² + 17² + அன்சோவன் + 28² மதிப்பு. அவ்வளோதான், ஆன்சர் முடிஞ்சு. 3 கணக்கு கேட்டாங்க, 3 கணக்கு கண்டுபிடிச்சாச்சு. இதிலேருந்து 3 ஃபார்முலாவை பயன்படுத்தியாச்சு. இன்னும் ஒரே ஒரு ஃபார்முலாவை தான் பயன்படுத்தணும். அதையும் பயன்படுத்தி இப்போ போட்டலாம். ஓகே, தேங்க்யூ.